Hi students, good morning. So நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஃபியூ ரெசிஸ்டர். இது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கான சோர்ஸு. அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா விஎம் சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி சொல்ல போகிறோம் பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் எ சர்க்கியூட் that containing a few resistor of resistance R. ஒரு R ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டரை ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோடு கனெக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணும் பொழுது நான் அப்ளை பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா V is equal to VM sin omega t. ஸோ அதில் ப்ரோ ஆகக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எதனால் அப்படின்னாக்கா நம்ம அப்ளை பண்ண அந்த வோல்டேஜால் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, இட் டெவலப்ஸ் த பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் அக்ராஸ் த ஆர். அந்த ரெசிஸ்டருக்கு குறுக்க இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஓம்ஸ் லா படிச்சிருப்போம். இப்போ இந்த கிர்ச்சாஃப்ஸோட லூப்ஸ் ரூல் அதை அப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் in a closed circuit is 0. அப்போ இது ஒரு பொட்டன்ஷியல், இது ஒரு பொட்டன்ஷியல். அப்போ V minus VR is equal to 0. ஏன்னா டிஃப்ரென்ஸ், அதனால் மைனஸ். இந்த மைனஸ் என்ன பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ V is equal to VRன்னு வரும். அப்போ Vயோட வேல்யூ VM sin omega t, VRோட வேல்யூ IR. அது ரெண்டு இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், இப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த R இந்த பக்கம் வந்து டிவைடரில் வரும். அப்போ விஎம் பை ஆர் சைன் ஒமேகா டி. இந்த வி பை ஆர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஓம்ஸ் லா பிரகாரம் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லலாமா? வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஐ வேணும்னாக்கா வி பை ஆர். அப்போ வி பை ஆருங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஐக்கு ஈக்குவல். அப்போ இங்கே நமக்கு வி பை ஆருங்கிறது ஐ. விஎம்ங்கிறதால ஐஎம்னு போட்டுட்டேன். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. சரி சார், இந்த கொஸ்டின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ இங்கே அப்ளை பண்ண அந்த வோல்டேஜ், அதாவது இஎம்எஃப், இதுக்கும் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, எந்த மாதிரியான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேஸர் டயக்ராம். இதில் நம்ம அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் விஎம் சைன் ஒமேகா டி, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐஎம் சைன் ஒமேகா டி. ஸோ இந்த ஒமேகா டி அப்படிங்கிறது தான் ஆங்கிள் குறிக்குது. அப்போ ரெண்டுலேயுமே ஒமேகா டி தான், எந்த விதமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அதோட அதாவது பாதையை வரைஞ்சி காமிக்கிறாங்க. சரியா? இது வோல்டேஜுக்கான பாத், இந்த ரெட் லைனில். இது கரண்ட்டுக்கான பாத். சரியா? இது வந்து ஒரு சைன் கர்வு மாதிரியே போகுது பாருங்கள். இப்போ இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைன் 0 0, 90க்கு மேக்ஸிமம், 180க்கு 0, 270க்கு -1, 25க்கு 0. சரியா? அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் லென்த் வேரியேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், எந்த விதமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் கிளியர் தட் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் இன் ஏ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். அப்போ ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் அதில் ஃப்ளோ ஆகிற அந்த அப்ளைடு வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும், ஒரே ஃபேஸில் இருக்குது. ஓகே, தட் மீன்ஸ் தே ரீச் தேர் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சைமல்டேனியஸ்லி. ஒரே மாதிரி ஒரே சமச்சீராக போயிட்டுருக்கும். ஓகே, இதை தான் இங்கே ஃபேஸர் டயக்ராம்னு காமிச்சிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த க்ரீன் லைன் வந்து ஒரு இதையும் அந்த ரெட் லைன் இன்னொரு இதையும் குறிக்குது. ரெண்டும் ஒரே ஃபேஸில் போகுது. சரியா? ஒரே ஃபேஸில் போகுது. ஆஸ் யூஷுவல் க்ரீன்ங்கிறது கரண்ட் எடுத்துக்கலாம், ரெட்டுங்கிறது வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பாருங்கள் ஒரே லைன், எந்த விதமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. கொஞ்சம் கீழே வந்திருந்தால் கூட, இந்த இப்படி வந்திருந்தாலோ இல்லை கீழே வந்திருந்தாலோ இல்லை இந்த பக்கம் போயிருந்தாலும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே சேம் லைன். அப்போ தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் அண்ட் இண்டக்டர். ஸோ முதல்ல பார்த்ததில் ரெசிஸ்டர், இப்போ இண்டக்டர் மட்டும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணணும் சர்க்கியூட்டில். இது ஏசி சோர்ஸு, இங்கே வந்து ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு இண்டக்டர் காயில் போடணும். த சேம் அப்ளைடு வோல்டேஜ் வந்து V = VM sin omega t தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அப்போ என்ன சொல்ல போகிறாங்க பாருங்க, இன்ட்ரடக்ஷனில் ஒரு சர்க்கியூட் இருக்குது, அதில் ஒரு பியூர் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல், அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸுக்கு இடையில் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது வழக்கம் போல் V = Vm sin omega t. இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு அந்த இண்டக்டர் வழியாக போகுது இல்லையா, ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் இன்டியூசஸ் எ செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இஎம்எஃப் psi = -L × di/dt. இது வந்து அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். இப்போ இதில் வந்து இந்த கிர்ச்சாஃபோட லூப் ரூலை அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ரெண்டு விதமான பொட்டன்ஷியலும் ஆட் பண்ணும்போது விங்கிறது ஒன்று, சைங்கிறது ஒன்று, ரெண்டோட சம்மேஷன் 0. அப்போ வியோட வேல்யூ நமக்கு தெரியும், Vm sin omega t. சைங்கிறது ஏற்கனவே நமக்கு -L × di/dt இருக்குது. அப்போ இங்கே மைனஸ்ன்னு ஒரு இந்த இடத்துல அப்ளை பண்ணும்பொழுது அதை ஈக்குவல் என்னாண்ட கொண்டு போகும்போது L × di/dt. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும் பொழுது Vm/L அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்க. முதல்ல ரைட் சைடு பாருங்கள், di இன்டகிரேட் பண்ணால் I. இதில் sin omega t × dt. sin omega t-யை இன்டகிரேட் பண்ணால் -cos omega t. இந்த omega t-க்கு 1/omega ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும், நமக்கு I = -V/L omega cos omega t அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த cos omega t நான் வந்து நம்மளுடைய வசதிக்கு மாற்றிக்கிறேன். எப்படின்னா, sin 90 - θ அப்படிங்கிற ஃபார்முலா மெத்தடில் மாற்றிக்கிறேன். எப்படி, sin 90 - θ அப்படிங்கிறது cos θவுக்கு ஈக்குவல். இங்கே 90ங்கிறது π/2, θங்கிறது omega t-க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், நம்மள்ட்ட இருக்கிறது காசு இல்லையா, -cos omega t. அதனால் இங்கே என்ன ஆகுனாக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள், ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும், -sin π/2 - omega t-ன்னு வரணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதால இந்த மைனஸ் நான் உள்ளார கொண்டு வந்துடுறேன். உள்ளே கொண்டு வரும்பொழுது இந்த omega t ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ sin omega t -π/2, sin omega t -π/2 கிடைக்குது. இப்போ அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலா கொண்டு போகிறோம். I = Vm/L omega வெளியில் எடுத்தது இருக்குது. அந்த -cos omega t-க்கு பதிலாக sin omega t -π/2. ஓகே, இந்த Vm/L omega-வை நான் Imன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட்டு இந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ். ஓகே, அப்போ இதில் என்ன பாருங்கள், இந்த Vm/L omega-ங்கிறது Imன்னு எடுத்துக்கிட்டால் I = Im sin omega t -π/2. நமக்கு வியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், V = Vm sin omega t தான். இதோட வேல்யூ sin omega t-யோட -π/2. அப்போ இஎம்எஃபோட கரண்ட்டு π/2 பின்னால் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் த கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த அப்ளைடு வோல்டேஜ் பை π/2 இன் என் இண்டக்டிவ் சர்க்கியூட். அப்போ ஒரு இண்டக்டர் கனெக்ட் பண்ணும்பொழுது கரண்ட் வந்து ஒரு π/2 ஃபேஸ் ஆங்கிள் லேக்கிங்கில் போயிட்டு இருக்குது. இதே மாற்றி சொல்லலாம், இஎம்எஃப் வந்து கரண்ட்டை விட π/2 முன்னால் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஃபேஸர் டயக்ராம் அது அப்படியே அடுத்த பேஜில் இருக்கும் பாருங்கள். இது இப்போ இது வந்து இஎம்எஃப் போகுது, அதிலிருந்து பாருங்கள் இது π/2 பின்னால் வரணும். கரெக்டாக இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், π/2. அப்போ இந்த ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. இதேமாதிரி இந்த கர்வ்லேயும் நமக்கு தெரியும். ஓகே, வேவ் டயக்ராம்லேயும் பாருங்கள், இது 0வில் ஆரம்பிக்கும் பொழுது அப்போ தான் இது இங்கே இருக்குது. இது மேக்ஸிமம் π/2 வரும்போது தான் 0வுக்கே இது வருது. அப்போ இதை விட இது π/2 பேக்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததில் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட் இருக்குல்ல, அது என்னது, Im = Vm/L omega. இதில் அந்த Imங்கிறதுக்கு நமக்கு தெரியும் V/R பொதுவாக. அப்போ இந்த ஆறுங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த இடத்துல L ஒமேகாவை குறிக்குது. அப்போ என்னன்னா, இந்த L ஒமேகா அப்படிங்கிறது தான் ஒரு அதாவது ரியாக்டன்ஸ் வேல்யூ. ஒரு இண்டக்டரை கனெக்ட் பண்ணும் பொழுது அது அப்ளை பண்ணக்கூடிய அல்லது அது கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த இண்டக்டர், அதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ அந்த L ஒமேகாங்கிறது நம்ம XLங்கிற ஃபார்மேட்லேயே நம்ம எழுதலாம். ரெசிஸ்டன்ஸுங்கிறதால இதை நம்ம ஓம்ங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணலாம். ஓகே,
எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொன்னாங்க? எக்ஸ்எலோட ஃபார்முலா எல் ஒமேகா. இந்த ஒமேகாங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ ஆர் எஃப். ஃப்ரீக்குவென்சியை குறிக்குது. ஓகே, எதோட ஃப்ரீக்குவென்சினா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஃப்ரீக்குவென்சி. ஃபார் அ ஸ்டடி கரண்ட் ஃப்ரீக்குவென்சியோட வேல்யூ 0. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எஃப்ங்கிறது 0னா அதோட மல்டிப்ளவர் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்எலோட வேல்யூ 0. அப்போ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு டிசி கரண்ட்டுக்கு ஒரு ஐடியல் இண்டக்டர் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னா 0. தட் மீன்ஸ் there is no resistance for the steady DC current. Okay.